சாதிய தீண்டாமையை கண்டுகொள்ளாத கோவை மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கிற போராட்டம் தமிழக அரசு சாதிய தீண்டாமையை ஒழித்திடு படுகொலைக்கு நெருப்பு பிடிக்க வைக்கும் நமது கருப்பு கொடிகளே, இருட்டும் வெளுக்க வேண்டும் நமது நெருப்பு குரலிலே. கழகம் அதற்கும் சேர்த்து நீதி சொன்னது திராவிட விடுதலை கழகம். உன்னையும் என்னையும் தீட்டு என்றது ஆரிய சூழ்ச்சி கழகம். அட நீயும் நானும் கூட்டு என்றது திராவிட விடுதலை கழகம். உன்னையும் என்னையும் தீட்டு என்றது ஆரிய சூழ்ச்சி கழகம். அட நீயும் நானும் கூட்டு என்றது திராவிட விடுதலை கழகம். சனாதனம் சாமி சொன்னது ஆரிய கழகம். சதிய படைச்ச சாமியை சாத்து என்றது திராவிட விடுதலை கழகம். பாரதமே பார்ப்பனியம் ஆரிய பூமி. இங்கு பாரதிக்கும் நூலு இல்லை திராவிட பூமி. இது திராவிட பூமி. நெருப்பு பிடிக்க வைக்கும் நமது கருப்பு கொடிகளே, இருட்டும் வெளுக்க வேண்டும் நமது நெருப்பு குரலிலே. நெருப்பு பிடிக்க வைக்கும் நமது கருப்பு கொடிகளே, இருட்டும் வெளுக்க வேண்டும் நமது நெருப்பு குரலிலே. கருத்த நமது தோள்கள் மண்ணின் தடையை முடிக்காம நிமிர்ந்த நமது முதுகு வீண்டு குனிந்து அலைவதா. புரண்டு புரண்டு படித்ததெல்லாம் ஒப்பு வைக்கவா. உன்னை ஒடுக்கி வைக்கும் மனுவின் முகத்தில் அப்பு வைக்கவா. ஒரு அப்பு வைக்கவா. நெருப்பு பிடிக்க வைக்கும் நமது கருப்பு கொடிகளே, இருட்டும் வெளுக்க வேண்டும் நமது நெருப்பு குரலிலே. படிக்கும் உனக்கு நீட் என்று கேட்போடுவான். புதிய கல்வி கொள்கை என்று சொல்லி பூட்டும் போடுவான். படிக்கும் உனக்கு நீட் என்று கேட்போடுவான். புதிய கல்வி கொள்கை என்று சொல்லி பூட்டும் போடுவான். பாவம் ஏழை வாழ என்று பாட்டு பாடுவான். நம் பரம்பரைக்கு பாலை ஊற்றி வேட்டு போடுவான். பாவம் ஏழை வாழ என்று பாட்டு பாடுவான். நம் பரம்பரைக்கு பாலை ஊற்றி வேட்டு போடுவான். கருப்பு சிவப்பு நீலம் யாவும் ஒன்று சேருவோம். நம்மை ஒடுக்க நினைக்கும் கொடியோரை வென்று தீருவோம். வர்ண பூசு வாய்க்கெல்லாம் ஒன்று சொல்லுவோம். நீ ஆரிய கூத்தாடினாலும் உன்னை வெல்லுவோம். நெருப்பு பிடிக்க வைக்கும் நமது கருப்பு கொடிகளே, இருட்டும் வெளுக்க வேண்டும் நமது நெருப்பு குரலிலே. அறிவியல் யுகத்தில் கூட சாதி தீண்டாமை கொடுமைகள் மீது நிறைவாக திராவிட விடுதலை கழகத்துடைய தலைவர் இந்த சாதி தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுடைய சட்ட நடவடிக்கையை வலியுறுத்தி தலைமை தாங்கிய தலைவர் குளத்திருமணி அவர்கள் இப்போது நிறைவுரையாற்றுவார்கள். அன்பார்ந்த தேவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை
நாம் நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது என்பதை ஏற்கனவே தோழர்கள் சொல்லியிருந்தாலும் நாம் நடத்திய மாநில மாநாட்டில் வைக்கம் போர் முடியவில்லை என்ற தலைப்பில் தான் திருத்தலுக்குள் நடக்க முடியாத நிலை வைக்கம் போர் நடந்த 3 ஆண்டுகள் கழித்தும் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை மனதில் வைத்துத்தான் இந்த தீண்டாமை பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும், அதை அரசியல் கவனத்துக்கு எடுத்துச் சென்ற உரிய தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை தொடங்கினோம். ஆனால் இப்ப பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் ஏராளமான ஆணவ கொலை பதிவாகி இருக்கிறது, பாலியல் சீண்டல் வழக்குகள் ஏராளம் இருக்கிறது என்று ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கு கொடுக்கிற துணிச்சலை இங்கு இருக்கிற இயக்கங்கள் மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அங்கெல்லாம் வடநாட்டிலெல்லாம் வழக்கு கொடுக்க நினைத்தாலே அவர் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் இங்கு வழக்கும் கொடுக்க முடியும், வழக்கை எடுத்து சென்று பேசவும் முடியும், அதற்காக மக்களை திரட்டி போராடவும் முடியும் என்ற நிலை இங்கு உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டிய மனநிலையை தவிர அதன் மீது உரிய நடவடிக்கையோ தண்டனையோ பெறவில்லை என்ற ஆனந்தம் எல்லோருக்கும் இருக்கிறது. இடையில் இருக்கிற அதிகாரிகளும் அவர்களை ஆட்சிக்கிற அமைச்சர் போன்ற பெரும்பொருட்கள் இருப்பவர்களும் ஜாதிவாதிகளாக இருக்கிறார்கள். அது ஒரு காரணம் என்பதுதான் அதை எடுத்துச் சொல்லி அப்படிப்பட்ட நடவடிக்கையை நீங்கள் தான் எடுக்க முடியும், எடுங்கள் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதற்காக இந்த கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டன. 2007ஆம் ஆண்டு பெரியார் ஜாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்டத்தை எரித்த 50வது ஆண்டில் நாம் ஒன்று முடிவு செய்தோம். நாம் எடுங்கள் என்று போராடுவதை விட இருக்கிற இரட்டை கோடுகளை உடைக்கலாம் என்று முடிவு செய்து மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினோம். தீண்டாமை வழக்குகள் இருக்கிற நிலங்களை இரட்டை கோடையோ முடிவெட்டில் மறுப்போ போன்ற கொடுமைகளை பட்டியலிடுவோம். அதற்கு எதிரான நடவடிக்கை என்பதை இருக்கிற இடத்தில் போய் உடைப்போம் என்பதுதான். அது வன்முறை இல்லவா என்றால் வன்முறைதான், ஆனால் வேறு வழியில்லை என்பதுதான் அதனுடைய நோக்கமே. எனவே நாங்கள் அப்படிப்பட்ட முடிவெடுத்து பின்னர் 2 நடந்தது. ஒன்று தீண்டாமை ஒழிப்பு பிரிவு புத்தகமாக வச்சிருப்பாங்க, மனித உரிமை என்றும் மனித எம்பவர்மெண்ட் எல்லாம் பேர் வச்சிருப்போம். தீண்டாமை ஒழிப்பு பிரிவு அந்த காவல்துறை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பெரியார் மாவட்டத்தின் பட்டியல் இடையிட கடைக்கு 10,000 வசூலி கொடுத்தாங்க. ஆனால் இருந்து தேதி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தீக்கார போராட்டம் வச்சிருக்கான், வருவான், இன்னைக்கு 1 நாள் வைக்க வேண்டாம் என்ற அறிவுரையும் கொடுத்து விட்டு தீண்டாமை ஒழிப்பு பிரிவு காவலர்கள் அவர்களுக்கு பணம் செய்கிற சிக்கலாயிடுச்சு. நாங்கள் இந்த பட்டியலில் போடல. அவன் ஆனால் ஒன்று 10,000 கொடுத்துதான் இருக்கிறான் எடுத்துருப்பான், நாங்கள் போடல. அவங்களுக்கு வருமானம் செஞ்சு தரதான் நம்ம பட்டியல் எடுக்கிறோம் என்று விட்டு விட்டோம். ஆனால் அந்த முறை நாங்கள் எந்தெந்த ஊர்களில் இரட்டை கோடை உடைத்தோமோ தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் உண்மைதான். ஆனால் இந்த முறை கணக்கெடுக்கிறது போது உடைத்த இடங்களில் மீண்டும் இரட்டை கோடைகள் இல்லை என்பதுதான் சிறப்பு. அப்ப நாங்கள் தவறு செய்திருப்போம். இந்த முறையும் அந்த போராட்டத்தை செய்திருக்கிறோம். இருக்கிற இடங்களுக்கு உடைக்க வேண்டும். முடிவெடுக்க மருந்து தடையில எதுக்கு ஒரு கண்ணாடி தூக்கி வெளியே போதும், சேர தூக்கி வெளியே போடுவது, இப்படிப்பட்ட நடைமுறைகளை நாங்கள் செய்வதற்கு இப்போது நாங்கள் விரும்பவில்லை. நமது ஆட்சி இருக்கிறது என்றார் வேண்டாம், ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்காங்க, யூனியனுக்கு விவசாயம் பரவாயில்லம்பாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த ஆட்சியை படிப்படியாக தங்களுடைய உறுதியான கொள்கை உறுதியை பலப்பட வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஏன் இது உங்கள் கவனத்துக்கு வரவில்லை? முக்கிய காரணம் ஆணவ கொலைக்கும் சொன்னார். அதற்கான சட்டமேற்றும் தடையே மூத்த அமைச்சர்கள் தான், எல்லாம் ஜாதிவாதி தான். அவன் ஜாதி தான் அழிச்சிருக்கான திமுக நினைக்கிறது அப்படித்தான் இருக்கிறார். இதையெல்லாம் அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று நீங்கள் முதல் தேர்தல் அறிக்கையில் இதை வெளிப்படையாக கொடுத்திருங்கள். அடுத்த முறை ஆட்சி அமைந்தவுடன் முதல் நடவடிக்கை தீண்டாமை நிலவும் இடத்தில் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம். துணை நிற்கிற ஆட்களை கட்சிக்காரனோ அமைச்சரோ அமைப்பிலிருந்து விலக்கி வைப்போம் என்ற முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. அரசுனா திமுகவை கேட்கிறோம், மக்களுடன் கேட்க கூட முடியாது ஒன்று. அடுத்து அது குறித்த அக்கறை எதை முதன்மை பொருளாக கருதுவது என்று சொல்லுவார். இப்ப நாம நம்மளோட கேள்வி பண்ணி தமிழர் உரிமைக்கு போராடினாங்க, நாங்க போராடுறது தமிழர் உரிமைக்கு தான். நீ யார தமிழர் நினைக்கிற, நாங்க வேற தமிழர் நினைக்கிறோம். நீ எந்த தமிழர் நினைக்கிறது அவனை நாங்கள் நினைக்கல. எங்கள் தமிழர்கள் என்பது இந்த நாட்டின் அனைத்து வளங்களையும் உருவாக்கி தருகிற தமிழர்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். நீ பணக்கார தமிழனுக்கு ஆதிக்க ஜாதி தமிழன் அவனா தமிழனுக்கு கேடானவன் அப்படித்தான் வரணும். இங்கே இருக்கிற முக்கியமான மேற்கு மாவட்டத்தை சொன்னார். இதே போலத்தான் வடக்கிலையும் தெற்கிலையும்
குடும்பங்கள் வழக்குகள் ஏராளம் வருகின்ற அவனுக்கு பதியப்படுகின்றன. ஏன்னா நிலம் உள்ளவன் தெற்கே இருக்கிறான், பதவி உள்ளவர்கள் எல்லாம் வடக்கே பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள். இரண்டும் இல்லாத அருந்ததி மக்கள் பிரித்து வாழ்கிற ஊர். அதை விட இங்க இருக்கிற ஆதிக்க ஜாதிகள் சூழ்ச்சிகிற வஞ்சகமான ஆதிக்க ஜாதி. அவன் முரட்டு பயல் பன்னீராகட்டும் 30 ஆகட்டும், இவன் சிரித்துக் கொண்டே கருத்து இருக்கிற ஆதிக்க ஜாதிகள் இருக்கிற ஊர் தான் நம்முடைய மேற்கு மாவட்டம். எனவே அதை எப்படி கையாள்வது என்பதும் ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே இங்க இருக்கிற தோழர்களுக்கு உணர்வு நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். நம்முடைய தோழர்கள் இந்த மாநகரத்தில் ஒரு பொறுப்பாளர் இருக்கார், நிர்மல்குமார் இருக்கார், வீட்டில் இருக்கார். 2 பேரும் சோக்காடு ஆதிக்க ஜாதி தான் 2 பேரும். இருவரும் முடிவெடுத்தாங்க, ஒரு பயிற்சி தான் முடிவெடுத்தாங்க. தோழர் சொன்னார், நான் திருமணம் செய்தால் அருந்ததிய பெண்ணை தான் திருமணம் செய்தேன். தோழர் வெங்கட் 2 பேரும் அருந்ததிய பெண்களை திருமணம் செய்வாங்க. ஜாதி மறுப்பு திருமணங்கள் வழியாகத்தான் நீங்களா பண்ணுன்னா எனக்கு தான் என் பேரன் தான் அஜிதாவோட பெண்ணை தான் திருமணம் செய்திருக்காங்க. அது இல்லை, எங்களுக்கு மனிதர்களை திருமணம் செய்வோம், விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் விரும்பிய ஆணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது, அதை தடுக்க முடியாது. இது எப்போ வரும்? நீங்கள் மனிதம் நமது அடையாளம், ஜாதி நமக்கு அவமானம் என்ற உணர்வு வந்தாலே இது வராது. எனவே இந்த ஆண்டு முழுக்கம் திராவிட விடுதலை கழகம் பெருமனை கூட்டங்களாக மனிதம் நமது அடையாளம், ஜாதி நமக்கு அவமானம் என்ற தலைப்பில் தான் பெருமனை கூட்டம் நடைபெறுகிறது. அது சின்ன சின்ன சிறுகிராமங்கள் கூட்டம் போட்டா கூட ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஊர் தான் போடணும், கிராமங்களிலே கொஞ்சம் பெரிய கிராமம் தான். ஆனால் பெருமனை கூட்டங்கள் என்பதை 50 நடத்த விட நடத்தலாம், 100 இருந்தாலும் நடத்தலாம். நகரங்களை தேடி போக வேண்டியது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் புரட்சிகர இயக்கங்களாக கருதப்பட்ட திராவிடர் கழகமும் ஆசிரியர் எம்எல் தான் கொடுக்கப்பட்டது. எல்லாம் கிராமத்தில் தான் தங்களுடைய இடங்களை களங்களை வைத்திருந்தார், தளங்களை அமைத்திருந்தார். 2 பேருமே நாங்கள் நடத்தி வாய்ப்பு எடுத்தான். அந்த கோணத்தில் சோராரமாக நகரத்துக்கு வந்துட்டோம், அதனால் நகரமாக மாறி போய்விட்டோம். அது நம் இயக்கங்களில் ஏற்பட்ட ஒரு தொய்வுக்கும் ஒரு பின்தங்கி போனதற்குமான காரணங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். நமது தளங்களை கிராமத்தில் வைத்து நாம் சிந்தித்தோமானால் பல மாற்றங்களை சமுதாயத்தில் செய்ய முடியும். அதன் தொடக்கமாகத்தான் ஜாதி நமக்கு அவமானம் என்பதையும் மனிதன்தான் நமது அடையாளம் என்பதையும் முன்வைத்து இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். பெரியாரின் கொள்கை என்று சொன்னால் பல பேருக்கு கடவுள் இல்லைங்கிறது தான் அவர் கொள்கை அல்ல. நேற்று பயிற்சி உள்ளதான் பெரியாரின் கொள்கை கடவுள் மறுப்பல்ல, ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை, பொது உடைமை, தனித்தமிழ்நாடு, இதுதான் பெரியாரின் லட்சியங்கள். லட்சியத்தை முன்னெடுக்க கையில் எடுத்த ஆயுதங்களில் ஒன்று கடவுள் மறுப்பு. அது அவருக்கு லட்சியம் இல்லை, ஆனால் கையில் எடுத்தார். அதை கொள்கையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இது நம்மளா அப்படியே நினைத்துக் கொண்டு கடவுள் மறுப்போடு நின்று போய்விட்டார். பகுத்தறிவு பேசினா போதும், பகுத்தறிவு பேசலாம், அது வேறு இடங்கள்ல ஆராய்ச்சி கூடங்கள் அறிஞர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம், விவாதிக்கலாம். நாம் செய்ய வேண்டிய சமுதாயம் சார்ந்த கடவுள் மறுப்பு தான் பெரியார் பேசினார் என்று சொன்னேன். அவர் பேசிய கடவுள் மறுப்பு சமூக மாற்றத்திற்காக, ஜாதி ஒழிப்பிற்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அதை முதன்மை குறிக்கோளாக கொண்ட ஒரு பெரியாரியவாதி என்ன செய்வானோ அதைத்தான் இங்கு நிற்கிற நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வழிகாட்டிய தலைவர்கள் என்றால் தமிழ்நாட்டு அளவில் பெரியாரும், இந்திய அளவில் அம்பேத்கரையும் நாம் கருதுகிறோம். 2 பேரும் ஒத்த கருத்தை ஒருவரையும் சந்திக்காமல் 1940 தான் 2 பேரும் சந்தித்தாங்க. ஆனால் 25ஆம் ஆண்டு வைக்கம் போராட்டத்தை பற்றி அம்பேத்கர் அவருடைய நூலில் எழுதுகிறார். அம்பேத்கர் மாநாட்டை பற்றி பெரியார் குடியரசு தொடங்குகிறார், உரைகளை எல்லாம் தொடர்ந்து முடிவெடுத்து போடுகிறார். 2 பேரும் 1940 தான் சந்தித்தார். கொள்கை உறவு கோபரிஜோனையும் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் நம்ம கிருஷ்ணாந்தியார்கள். இல்லை, இவர்கள் தான் கண்ணில் பார்க்காத நண்பர்களாக, கொள்கை நண்பர்களாக தொடர்ந்து இருந்தவர்கள். 2 பேரும் ஏறக்குறைய ஒரே கருத்தை வைத்தவர்கள். சமூக தளத்தில், அரசியல் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம், சமூக தளத்தில் சொன்னார்கள். அவரை நாம் தலைவராக வலித்துக் கொண்ட நாம் அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அனைவரும் ஊக்கத்தோடு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நாங்களும் நீங்கள் எடுக்கிற இயக்கங்கள் எங்கள் ஆதரவை தருவோம். ஜாதி ஒழிப்பு தளத்தில் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வந்திருந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை சில முழக்கங்களோடு இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வோம். அதுக்கு நாளை நன்றியும் சொல்லியிருந்தோம். இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அறிவுரை கொடுத்தார்கள். நாம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆரம்பிச்சு
அவர்களுக்கும் நன்றியை சொல்லி எப்போதான் கட்டுப்பாடான போராட்டங்கள் தான் நடக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி நாங்கள் முடித்துக் கொள்கிறோம்.